ஹாய் கைஸ், வெல்கம் டு எஸ்கியூஎல் சீரிஸ். ஸோ போன வீடியோவில் நம்ம ஒரு டேட்டா பேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அந்த டேட்டா பேஸில் எப்படி ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டேபிள்குள்ளே வேல்யூஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற query யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காகனா நம்ம டேட்டா பேஸ் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ மறுபடியும் நம்ம அதே டேட்டா பேஸை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் அப்படிங்கிற queryயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்து என்னுடைய டேட்டா பேஸை யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டேட்டா பேஸில் ஒரு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டேபிளில் எப்படி வேல்யூஸ் இன்சர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம இன்சர்ட் இன்டு அப்படிங்கிற queryயை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இன்சர்ட் இன்டுக்கு பக்கத்தில் நம்ம எந்த டேபிளில் வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறோமோ அந்த டேபிளோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட், அப்புறமா நம்மளுக்கு தேவையான ஃபீல்டோட நேம்ஸ், அதாவது காலமோட நேம்ஸ், ஐடி கமா நேம் கமா ஏஜ். ஸோ இந்த ஃபீல்டுலலாம் நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ அடுத்ததாக வேல்யூஸ். ஸோ இந்த queryக்குள்ளே தான் நம்ம என்ன வேல்யூஸை ஸ்டோர் பண்ணுமோ அந்த வேல்யூவை கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இங்கே ஆர்டராக ஐடி நேம் அண்ட் ஏஜ் கொடுத்துருக்கிறதுனால இங்கேயும் நம்ம அதே ஆர்டர் தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் ஐடி வந்து ஜஸ்ட் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்தது நேம்ன்றது வந்து ஒரு வேர்கேர் அப்படிங்கிறதுனால நான் அதை கோட்ஸ்குள்ளே கொடுத்துக்கிறேன். ஸோ நேம் வந்து ஏரோ அப்படிங்கிற ஒரு நேம் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததாக ஏஜ் வந்து ஒரு 20 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணிட்டேன் என்னுடைய டேபிள்குள்ளே. அது எப்படி நம்ம வியூ பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு செப்பரேட் query இருக்குது. அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ நம்ம ஒரு டேபிளை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த மொத்த டேபிளையும் வியூ பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற query வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எந்த டேபிளில் இருந்து நம்ம பார்க்கணுமோ அந்த டேபிளை ஃப்ரம் ஸ்டூடெண்ட். ஸோ இப்போ நான் ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணேன். அந்த டேட்டா பேஸ்க்குள்ளே டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கேன் 3 ஃபீல்டை வச்சு. ஸோ அதுக்கான டேட்டா டைப்பையும் நான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இன்ட்டுக்கு பதிலாக இங்கே 01க்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு நேமோ இல்லை ஒரு லெட்டரோ கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்காது, எரர் த்ரோ பண்ணும். ஸோ அடுத்ததாக நான் இன்சர்ட் பண்ண டேபிளோட வியூவை பார்க்குறதுக்காக நான் வந்து செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற queryயை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்துடுச்சு. என்னென்னா ஐடி நேம் ஏஜ் அப்படிங்கிற நான் கொடுத்த காலம் கீழே ஆர்டராக நான் என்ன வேல்யூஸ் கொடுத்தனோ அந்த வேல்யூஸ் வந்து எனக்கு அசைன் ஆகி டேபிளில் வந்திருக்கு. ஸோ இப்படி தான் எஸ்கியூஎல்ல வந்து நம்ம ஒரு டேபிளில் வேல்யூஸை இன்சர்ட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ கைஸ்.